சீஃப் வந்து மிஸ்டர் டாக்டர் ஐயப்பன். அதாவது நான் சொன்னோம், சாஸ்தா வந்து ஒரே ஒரு தடவை தான் நான் லைஃப்பில் வந்து நான் விரதம் இருந்து நான் இருமுடி கட்டிட்டு போனேன். அது எந்த பேர் வேணால் டாக்டருக்கு வந்திருக்கலாம் இல்லையா, அந்த சீஃபாக இருக்கிற வாழ்க்கை. கரெக்டாக அந்த ஐயப்பனே வந்து அந்த பேரோடையே அந்த டாக்டர் வந்து சீஃபாக இருந்து அவ்வளோ ஒரு தன்மை. அவர் அப்படின்னு அவருடைய பையன் வந்து அதை விட வந்து ஒரு அப்படி ஒரு கவனிப்பு. அவரும் கார்டியாலஜிஸ்ட் தான். ஸோ அவ்வளோ நல்லா பார்த்துட்டாங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்போவே நான் வந்து நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். சார், நான் என்னோட எபிசோடில் வந்து நான் சொல்லணும், இன்னும் 4 பேர் வந்து இதை வந்து இந்த சர்வீசஸ் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து பர்மிஷனும் சொல்லி வாங்கிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் ரெவ்யூ செக்அப் படித்து அப்போ வந்து இந்த டாக்டர் சீஃப் சொன்னார், நீங்கள் எதுக்கும் வந்து ஒரு ஆஞ்சியோகிராம் எடுத்துக்கோங்கம்மா. ஏன்னா அப்போதான் வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த எவ்வளோ பிளாக்கேஜ் இருக்குது என்னங்கிறது வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இல்லாட்டா வந்து நம்மளுக்கு ஐடியா வராது. அதுக்கப்புறம் வந்து 80% வரைக்கும் உங்களுக்கு பிளாக் இருந்தால் கூட நம்மளால மெடிசனில் வந்து அதை கரைச்சிக்க முடியும். அதுக்கு மேலே போயிருக்குனாக்க நம்ம வந்து வி ஹாவ் டு திங்க் அபவுட் கீப்பிங் ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ எங்களுக்கு வந்து என்னடா வந்து நம்மள்ட்ட இன்சூரன்ஸ் இல்லை, கொஞ்சம் சேவிங்ல இருந்துன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக அதுவும் என்ன சொன்னார். நான் வந்து அதெல்லாம் கணக்கை வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். நான் டப்பான்னு நான் வந்து அந்த மாதிரி பீப்புள்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆல்சோ நான் கன்சிடர் பண்ணுவேன். நான் பண்ணிட்டு தான் என்னுடைய சஜஷன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு அவ்வளோ தன்மையாக அந்த சீஃப் ஐயப்பன் டாக்டர் பேசினார் அவர். அதுக்கப்புறம் தென் ஹீ ஹிம்செல்ஃப் செட், இப்போ இந்த இடம்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, பட் இன்னொரு இடத்துல சொல்லிட்டு அப்புறம் வந்து இவங்க வந்து கேர் நல்லா இருக்கும், பட் கரெக்டாக உங்களுக்கு ரீடிங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஜிஎன் செட்டி ரோட்டில் பிஆர்எஸ் ஸ்பெஷாலிட்டி கார்டியாக் கேர் இருக்குது, அங்கே போங்கோ அப்படின்னு சஜஷன் கொடுத்தார். தட் இஸ் தி செகண்ட் ஹாஸ்பிட்டல் ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட். இது வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு. அங்கே வந்து இந்த ஆன்ஜியோ இதுக்கு நாங்கள் வந்து சொன்னார், அவங்க அந்த பண்ணுற டாக்டர்கிட்டையும் இவர் வந்து பேசினார். எங்கள் முன்னாடியே பேசிவிட்டு செகண்ட் டே வந்து வரட்டுமா அப்படிங்கிறதுக்கு கேட்டுட்டு வந்து 9:30 அப்படியே பண்ணிடலாமா இல்லையாம்மா, அவங்கள வர சொல்லிடலாம் இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூடவே இவர் லெட்டரும் எழுதி கொடுத்தார். நம்மளோட ஐயப்பன் டாக்டர் வந்து அவங்களுக்கு லெட்டரும் எழுதி கொடுத்து இந்த மாதிரி இவங்க ப்ரீஃபாக வாட் எவர் அந்த அவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் சொல்லணுமோ அதை சொல்லி பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரும் எங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் போய் அங்கே கொடுங்கோ அப்படின்னு. அண்ட் தெர் இஸ் ஒன் மிஸ்டர் அனில், நாங்கள் ஒரு கோஆர்டினேட்டர் டைப்பில் இருக்கார். ஸோ அவரையும் மீட் பண்ணுங்க, ஹீ வில் ஆல்சோ டூ த நீட்ஃபுல் அப்படின்னு. அங்கே வந்து ஜஸ்ட் இப்படி நுழைஞ்சதும் நம்ம வந்து அங்கே வார்டு பாய்னே அவங்களெல்லாம் சொல்ல முடியாது, அது அண்ணான்னு தான் சொல்லணும். நான் என் வயசில் கம்மியாக இருந்தால் கூட அவ்வளோ நுழைச்சி நாங்கள் வந்து மிஸ்டர் அனில் அப்படின்னு அந்த இடம் அங்கே அந்த என்ட்ரன்ஸே வந்து ஆன்ஜியோக்கு வரவங்க தான் போயிருக்கு. ஸோ வாங்கம்மா, கொண்டாங்க ஃபைல் கொண்டாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு, வாங்க வந்து உட்காருங்க, உங்களுக்கு தானே உட்காருங்க அப்படின்னு நம்மளுக்கு அது நுழையும் போதே அந்த ஒரு அப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தன்மையாக பேசி நம்மளுக்கு ஒரு, ஏன்னா என்னடா இது ஆன்ஜியோ டெஸ்ட் என்ன பண்ணுவா, நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஒரு பயம் தான் இருக்கும் இல்லையா. அனஸ்தீஷியா, லோக்கல் அனஸ்தீஷியாவா இல்லை ஃபுல் அனஸ்தீஷியாவா, என்ன ஏது நம்மளுக்கு ஒன்றும் டீட்டெயிலும் தெரியாதுன்னு கொஞ்சம் அவ்வளோ ஒரு தைரியம் கொடுத்து அந்த வார்டு பார்த்துக்கிற அந்த அண்ணாவே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ளே உட்கார சொன்னார். ஒரு பெட்டு கிட்ட ஸ்டூல் இருந்து சேர் இருந்துட்டு, அப்போ உடனே அங்கே இருந்து இன்னொரு ஒரு இன்சார்ஜ் நர்ஸ் அவங்க வந்தாங்க. வந்து டீட்டெயில்ஸ் என்னென்ன ஃபார்மில் நோட் பண்ணாமல் நம்ம ஃபைலை பார்த்து அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வீல் சேரில் போட்டு நம்மளை கூட்டிகிட்டு போய் அங்கே இக்கோ எடுக்கிறத, டெஸ்ட் எடுக்கிறதாகட்டும், இந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரதாகட்டும், எல்லாம் அந்த வார்டுக்கு இன்சார்ஜ் இருக்க அந்த பையன் வந்து அவ்வளோ நல்லா தன்மையாக பார்த்துட்டு பயப்படாம மெதுவாக இருந்துங்க, நம்ம கையை பிடிச்சிட்டு, ஏன்னா நம்ம பயந்துக்கூடாது, கையை பிடிச்சி மெதுவாக உட்கார வச்சு அப்புறம் காலுக்கு இது பண்ணி அப்புறம் ஒழுங்காக போர்வை ஷீட் எடுத்து நல்லா மேலே, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இந்த கவுன் மாதிரி போட்டிருப்பா. ஸோ அதனால வந்து அந்த போர்வை எடுத்து நம்மளுக்கு மேலே அழகாக மடித்து நம்மளுக்கு ஃபுல்லும் இந்த பக்கம் இது பண்ணுற மாதிரி வச்சுட்டு கவலைப்படாமல் மெதுவாக வாங்கம்மான்னு அவரே வந்து அந்த லிஃப்ட்டில் கூட்டின்னு போய் திருப்பி கூட்டின்னு வந்துட்டுன்னு. ஸோ அவருடைய வேலை நர்ஸ். அதுக்கு மேலே அவங்க வந்து வெறும் எடுத்துக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த வெயின் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் வந்து இப்போ வந்து வெயின் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஒரு வலி தெரியாமல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணிட்டு அப்பப்போ வந்து உங்களுக்கு தூங்குற மாதிரி இருந்தால் படுத்துக்கோங்க, கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடிக்கலாமா, ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, கொஞ்சம் நேரம் இதுதான் அழகாக. அன்றைக்கி 3 பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அங்கே. ஸோ இன்னொரு லேடி, அப்புறம் நான், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மேல் பர்சன்.
ஆக்சுவலி பார்த்தா அவங்க வந்து ஏஜ் பார்த்தா ரொம்ப அந்த மேல் வந்து கொஞ்சம் ஒரு 40s தான். பட் பாருங்க அவருக்கு அங்கேயோ பண்ணும்படியா இருந்தது. ஸோ அவங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது அப்புறம் அந்த ஆயாவும் அப்படிதான். ஸோ இதுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பாத்ரூம் போகணும் போல இருந்தது. ஸோ பெட் பேன் வைக்கிறதுக்கு அவங்க இது பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் எனக்கு பாத்ரூம் ஆனால் போகும்படியா இல்லை, எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்போ வந்து பரவாயில்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் கழிச்சு பாத்ரூம் போகிறது நான் பெட் பேன் கொண்டு வந்து தரேன், அதுக்கெல்லாம் ஒன்றும் வரி பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ தன்மையாக இது பண்ணிட்டு அவங்க தைரியம் சொல்லி பேசி அந்த அளவுக்கு. அப்புறம் அங்கே போனோம்னா கூட வந்து நம்மளுக்கு ஒரு இதெல்லாம் பெரிய அந்த இந்த தேட்டர்ஸ் அந்த இதெல்லாம் சினிமாவில் வேணால் பார்ப்போம். பட் நம்ம இன் பர்சன் நம்ம பார்க்கறச்சே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு நம்மளை மீறி இது இருக்கும். அப்போ வந்து அப்பவும் அப்படிதான் அங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த நர்ஸ் ஆகட்டும், அந்த இன்னொரு ஒரு அந்த மானிட்டர் பார்க்குற அவர் ஒரு அண்ணா இருக்காரு, அவர் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு தைரியம் இது பண்ணுங்க, இது தட்டி கொடுத்துட்டு ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைம்மா, கொஞ்சம் நேரம் தான் ஈஸியாகிடும், மண்ணு வலிக்காது, இதாகாது அப்படி. அதாவது they're all preparing the person. அந்த பயத்தினால நம்மளுக்கு ஒன்றும் இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ப்ரிப்பேர் பண்ணின்னு. ஸோ அங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மானிட்டரில் அந்த மாதிரி எவ்வளோ பிளாக்கேஜ் இதுங்கிறத உடனே வந்து எங்கள் சீஃப் கிட்ட சொல்லி அப்புறம் அவர் சன்னு பேசி அதுக்கப்புறம் இன்டர்ன் எங்கள் டாக்டர் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அவங்கள்ட்ட இது மாதிரி இருக்குன்னு பேசி பார்த்தா ஒரு பிளாக் வந்து 98% இருந்திருக்கு. வெரி க்ரூஷியல், அதனால ஸ்டென்ஸ் வைக்கிறது தான் அட்வைசபிள் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு அந்த இதெல்லாம் அந்த ப்ரிகாஷனரி இதெல்லாம் கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் உள்ள நுழையலாம் வந்து அப்புறம் அவரை விட்டு என்கிட்ட பேச வச்சு அப்புறம் உடனே அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி இருக்குது தாராளமாக வில் ப்ரொசீட் வித் தி அந்த ஆஞ்சியோபிளாஸ்ட் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டென்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ இது அது அழகாக பண்ணி முடிக்கிடுச்சு. அவங்க வந்து அப்படி தான் அழகாக ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்டென்ட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் டு கிவ் ஏதோ அவங்களோட ப்ரேயர் ஒன்று இப்படி கேட்குறது ஒரு 2 இது ஏதோ வேண்டின்ட்டு தான் இது பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்த டாக்டர் பேர் சீதா, என்னோட மன்னி வந்து சீதா தான். எப்போவுமே எங்களுக்கு எந்த ஒரு எங்கள் மாமியாருக்கோ எங்கள் அம்மா இதெல்லாம் ஒரு பெரிய இது மாதிரி ஒரு மேஜர் இதெல்லாம் வரைச்சி அவள் தான் வந்து கூட இருப்பா வந்து எல்லாம் வந்து பார்த்துப்பா வந்து விஷயம் நம்மளுக்கு தைரியம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஷி யூஸ் டு டூ. அது என்னவோ நவ் ஷீ இஸ் நாட் வெல். ஸோ எனக்கு வந்து திடீர்னு முதல்ல நான் கவனிக்கிறேன். அப்புறம் பார்த்து சீத்தானதும் அட நம்ம மன்னியோட பேர் பாரு இருக்கிற என்னவோ இது அப்படி இப்படி கிடைச்சது பகவான் வந்து நம்மளுக்கு அந்த மனுஷியே இங்கே வந்து வர வச்சா மாதிரி வந்து அந்த டாக்டர் அப்படி இது பண்ண அவ்வளோ தன்மையான அந்த லேடி வந்து எனக்கு ஒருவித கஷ்டமும் இல்லாதபடிக்கு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. அந்த மானிட்டரில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்த அந்த அண்ணா ஆகட்டும், எவ்ரிபடி வாஸ் ஸோ நைஸ் அண்ட் ஸோ இது. அதே போல் அந்த அனில் வெறும் கோஆர்டினேஷன் இல்லை, அங்கே இன்பிட்வீன் அங்கே போயிட்டு வந்துட்டு அங்கேயே அட்மிட் ஆனோம்னாக்க ஒரு 1 hour கழிச்சு நாங்கள் அங்கேயே பெட்டில் இருக்கணும், கொஞ்சம் அது ரெஸ்ட் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஹாஃப் இது காஃபியோ இதை குடிக்க வச்சுட்டு கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் தான் நம்ம ரொம்ப சிம்பிள் ஃபுட்டாக சாப்பிட சொல்லுவாங்க. அதே இப்போ நாங்கள் வந்து பிஎஸ்எஸ்ல இருக்கிறதுனால எனக்கு ஒரு 2 hours அப்புறம் ஆம்புலன்ஸ் புக் பண்ணி கொடுத்து அனுப்பிடு ரிப்போர்ட் ஆகட்டும் எல்லாம் டைமுக்கு அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அந்த அனில் சார் வந்து இங்கே அப்பப்போ எல்லாரையும் பார்த்துட்டார். வேறு நாங்கள் 3 பேரும் இது பண்ணிட்டு இருக்கச்சே வந்து பார்த்துட்டு வெதர் வி ஆர் கம்ஃபர்டபுள் இது அப்போ கொஞ்சம் இதை ரைஸ் பண்ணி தட்டுமா பெண்டுமா அப்படின்னு சொல்லி அதை கேட்கறது ஆகட்டும், இந்த தன்மையாக பேசுறது. அண்ட் மோர் தேன் தட் நாங்கள் இன்சூரன்ஸில் அதனால எங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கன்செஷனில் கொடுத்து அதுக்கு பே பண்ணுறதுக்கு ரொம்ப அதுவும் வந்து அவசரப்பட்டு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் பாட்டு இது இப்போ பே பண்ணிக்கோங்க, அப்புறமா நீங்கள் போயிட்டு நைட்டோ நாளைக்கோ கூட நீங்கள் அனுப்புகிறான்னு சொல்லி அந்த இன்னொரு அந்த அக்கௌண்ட்ஸ் பர்சன் அந்த லேடி வந்து அந்த எந்த இது பண்ணணும் அதை எனக்கு ஃபோனில் கிரியேட் பண்ணி கொடுத்தாகும். ஏன்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த அளவுக்கு தேவர் ஸோ கைண்ட், ஸோ கார்டியல், அவ்வளோ ஒரு தன்மையாக. ஏன்னா ஒரு கிரைசிஸ் போது தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸோ ஒரு கேரிங்கோ வந்து தேவையாக இருக்கப்போ. மீதி டைம் வந்து யாராவது கொஞ்சம் டப்புன்னு பேசிட்டு போனால் கூட நம்மளுக்கு ஓகே ஏதோ இதில் என்ன அப்படின்னு நம்ம லைட்டாக விட்டுடலாம். பட் அந்த மாதிரி நேரத்தில் when we are physically weak அண்ட் ஒரு பயமோடு நம்ம இருக்கோம், இது என்ன தெரியல எப்படி ஆகும் தெரியல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எவ்ரிவேர் when people are so cordial அவ்வளோ அன்போடு இருக்கிறச்சே அந்த மாதிரி இடங்கள்ல அவள்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். அவள் சர்வீசஸ்க்கு பகவான் அவளுக்கு அவள் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணுன்ற பிரார்த்தனை மாத்திரம் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸ் வேணும். இந்த 2 ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் எக்ஸலண்ட் சர்வீஸ் கிவிங் பீப்புள்.
அதனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து தைரியமா நம்ம இருக்கலாம். நம்ம வி ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த ஒரு நல்ல அனுபவத்தை உங்களோடையும் ஷேர் பண்ணணுங்கிற தோணித்து, அதனால தான் இந்த 2 ஹாஸ்பிட்டல் பிஎஸ்எஸ் மந்தவெளி, பிஆர்எஸ் ஸ்பெஷாலிட்டி கார்டியாக் கேர் வந்து ஜிஎன் செட்டி ரோட், இந்த 2 இடமும் ரொம்ப எக்ஸலன்ட் சர்வீசஸ் பண்றாங்க. உங்களுக்கு எந்த எமர்ஜென்சியும் போது நீங்க தைரியமா அங்க போகலாம். நல்லபடியா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைச்சு தெம்பா திரும்பி வரலான்னு சொல்லிக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.